ரீசெண்டா இன்வெஸ்டர் உலகத்தின் ஜாம்பவான்னு சொல்லக்கூடிய வாரன் பஃபெட் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கப்பட்டது. இந்த கொஸ்டின் கேட்டவரும் ரொம்ப சாதாரணமான ஆள்லாம் இல்ல. இவர் ஒரு இந்தியா போக்கஸ்டு மியூச்சுவல் ஃபண்டை நியூ ஜெர்சி அமெரிக்கால ரன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கொஸ்டின் கேட்டவர் வந்து ராஜீவ் அகர்வால். இவர் ரன் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட் பேரு தூர்தர்ஷி இந்தியா ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இவரு வாரன் பஃபெட் என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா, கரண்டா இந்தியா 5th லார்ஜஸ்ட் எக்கானமி இந்த என்டையர் வேர்ல்டா இருக்காங்க. அடுத்தது இந்தியா வந்து 3rd லார்ஜஸ்ட் எக்கானமியா ஜெர்மனியும் ஜப்பானையும் பீட் பண்ணி போகிற நிலைமையில தான் இருக்காங்க. ஸோ நீங்க வாரன் பஃபெட் உங்களுடைய கம்பெனியில பெர்க்ஷைர் ஹேத்வே மூலமா இந்தியால ஆக்டிவா இன்வெஸ்ட் பண்றதுக்காக காத்துட்டு இருக்கீங்களா? ஒருவேளை அப்படி இருந்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் உங்க ரேடார்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை வாரன் பஃபெட் கிட்ட கேட்டிருக்காரு. இதுக்கு வாரன் பஃபெட் என்ன ரிப்ளை கொடுத்தாரு, அண்ட் வாரன் பஃபெட் இந்தியா இன்வெஸ்ட் பண்றதுக்குள்ள நான் செட்டே போயிடுன்னு சொன்னாரு. அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இது மூலமா எஃப்ஐயோட கண்ணோட்டம் இந்தியா மேல எப்படி இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல எஃப்ஐயோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க போறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஹாய், ஐ அம் விக்னேஷ், திஸ் இஸ் ஃபைனான்ஸ் டிப்ஸ், வி வேல்யூ யுவர் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் பஃபெட் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியா அப்படிங்கிற கண்ட்ரில லோட்ஸ் அண்ட் லோட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நான் இல்ல அப்படின்னு சொல்லல அப்படிங்கிறாரு. அடுத்தது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பெர்க்ஷைர் ஹேத்வே அப்படிங்கிறது அவரோட கம்பெனி, அதுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்கு. அந்த ரெப்புடேஷன் வந்து ரொம்பவே ஹை ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்கு. அதை நான் எந்த வகையிலுமே குறைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல குறியா இருக்கேன் அப்படிங்கிறத அவர் முதல்ல சொல்றாரு. ஏன் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்றதுனா அவரோட ரெப்புடேஷன் போயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு புது கம்பெனியில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னாலே அதுக்காக சில இன்சைட்ஸை நாங்கள் வாங்குவோம். ஸோ எஃப்ஐ எல்லாமே எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டா ஒரு கம்பெனியை போய் அப்ரோச் பண்ணி நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய அடுத்த பிசினஸ் கோல்ஸ் என்ன அப்படிங்கிற மொத்த டீடைல்ஸும் பிசினஸ் கிட்டே வாங்கிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு இன்சைடர் மாதிரி தான் எஃப்ஐஏ ஒர்க் ஆவாங்க. ஸோ அதனால இந்த இன்சைட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அதை நான் டேட்டாவா ப்ராசஸ் பண்ணணும். அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு இந்த கம்பெனி அண்டர் வேல்யூட், ஃபியூச்சர்ல என்ன போகும் அப்படிங்கிற growth எல்லாம் நான் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். இதுக்கு ஒரு யங் மேனேஜ்மெண்ட் டீம் வேணும் அப்படின்னு சொல்றாரு. எனர்ஜெட்டிக்கான மேனேஜ்மெண்ட் அப்படின்னு அவர் கூறிடுறாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு கம்பெனியை அனலைஸ் பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி மொத்தமா இன்வெஸ்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு மோர் தென் 5 to 10 years ஆகும் பெர்க்ஷைர் ஹேத்வே மாதிரி ஒரு ரெப்யூட்டட் கம்பெனிக்கு. ஸோ அந்த அளவுக்கு டைம் அவருக்கு இல்லை. அந்த அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி நான் வாங்குறதுக்குள்ள என்னோட டைம் முடிஞ்சிடும் அப்படிங்கிறது அவர் சொல்றாரு. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், வாரன் பஃபெட்டுக்கு மோர் தென் 90 years ஆல்ரெடி ஆயிடுச்சு. ஸோ அது வரைக்கும் நான் உயிரோட இருப்பேனா அப்படிங்கிறது தெரியாததுனால நான் இருக்கிற வரைக்கும் இந்தியாவில் பெருசாக இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். எனக்கு அடுத்தது இந்த கேம் விளையாடுறதுக்கு நிறைய அசட் மேனேஜர்ஸ் எங்க கம்பெனிக்குள்ளேயே இருக்காங்க, அவங்க மேபி இதை ஆக்டிவா பார்த்துட்டு இருக்கலாம். ஏன் காலகட்டம் முடிய வரைக்கும் நான் இந்தியாவில் பெருசாக இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத சொல்றாரு. அடுத்தது அவர் இந்தியாவை ஜப்பான் கூட கம்பேர் பண்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜப்பான் வாஸ் கிரேட் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது பட் ஜப்பானும் இந்தியாவும் சேம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, மேபி அது கல்ச்சரல் டிஃபரன்ஸ்னால இருக்கலாம், ஆர் அது வந்து ஓப்பன் அண்ட் ஹிடன் மார்க்கெட்ஸ்னால மாறுபடலாம் அப்படிங்கறத சொல்றாரு. எந்த அளவுக்கு ஒரு கண்ட்ரி ஓப்பன் மார்க்கெட்ஸ் வச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு அந்த கண்ட்ரியை நம்பி நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்தியால சில ஹிடன் மார்க்கெட்ஸ் ஒண்ணுமே இருக்கு, பிளாக் மார்க்கெட்ஸ் இருக்கு அப்படிங்கறத அவர் இன்டெரக்டா இங்க புரியுறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜப்பான் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஃபேசினேட்டிங் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா மோஸ்டா நீங்க பாக்குற ஆட்டோமொபைல் கம்பெனிஸா இருக்கட்டும், இந்த யமஹாவா இருக்கட்டும், ஆர் ஹோண்டா இருக்கட்டும், எல்லாமே ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் தான். அதே மாதிரி இந்தியாலையும் லோட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன். பட் என்னோட லைஃப் டைம்ல இது நடக்காது அப்படிங்கறத அவர் கிளியரா சொல்லிடுறாரு. ஸோ ஃபைனலா ஒரு வார்த்தையை சொல்றாரு, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ ஒன்ட் பி எ பையர் ஆஃப் திஸ் பார்ட்டி பட் த நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் வில் பி அப்படின்னு சொல்லிட்டு, இங்க ஒரு பார்ட்டி அப்படின்னு சொல்றது இந்தியன் மார்க்கெட் தான் சொல்றாரு. ஏன்னா நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க, வேர்ல்டு மார்க்கெட்டே ரஷ்யா உக்ரைன் வார்ல இறங்கி கீழே வந்துட்டு இருக்கிறப்ப இந்தியன் மார்க்கெட் மட்டும் நான் டிஃபரெண்டா மேல போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா மேல போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு கரண்ட் டைம்ல எஃப்ஐஐ விற்க டிஐயால வாங்க முடியுது. எந்த அளவுக்கு எஃப்ஐஐ ப்ரெஷர் போட்டாலும் அது ஈக்குவலா டிஐ வந்துட்டு அதை ஸ்டாண்ட் ஆஃப் பண்றாங்க. ஸோ இந்த காரணத்தினால இந்த இந்தியாவை அவர் ஒரு பார்ட்டி அப்படின்னு சொல்றாரு. இந்த பார்ட்டியில நிறைய லோட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அதை நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா வாங்குவாங்க அப்படின்னு சொல்றாரு. பட் இப்போதைக்கு அடுத்த ஒரு 5 to 10 yearsல பெருசா பஃபெட் சைட்ல இருந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பெரிய லெவல்ல இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பஃபெட் சைட்ல ரிப்ளை பார்த்துட்டோம். பஃபெட் மாதிரி தான் எல்லா எஃப்ஐஐயும் யோசிப்பாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரோல் ஆஃப் எஃப்ஐஐ இன் இந்தியன் மார்க்கெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரௌண்ட் ஒரு 60% ஆஃப் எல்லா பிசினஸையுமே அந்த பிசினஸோட ப்ரொமோட்டர்ஸ் மட்டும் தான் ஹோல்ட் பண்றாங்க. இதை தவிர பாக்கி ஒரு 40% மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்ல விளையாடுறதுக்கே இருக்கு. இந்த 40%ல 18 to 20% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்ஐஐயால மட்டுமே கண்ட்ரோல் பண்ணப்படுது. எஃப்ஐஐனா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அடுத்தது டிஐ கிட்ட பாத்தீங்கன்னா பாக்கி ஒரு 10% கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் 9% வரைக்கும் தான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் நீங்களும் நானும் வச்சிருக்கோம். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டோட டபுளா எஃப்ஐஐ இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களால மட்டும் தான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே மேலே கீழே போகுது அப்படிங்கிறதுனால எஃப்ஐஐ ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோலை நம்ம இந்தியன் மார்க்கெட்ல பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க கிளியரா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நீங்க முக்கியமான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், எஃப்ஐஐ முதல்ல ஏன் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தான்.
ஏன்னா ஒரு இந்தியனா நீங்க அமெரிக்கன் மார்க்கெட்ல போய் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு உங்களுடைய காசை அமெரிக்கன் கம்பெனிஸ்ல போடுறீங்க, அதுல இருந்து அந்த ஸ்டாக்கும் வளருது. அட் த சேம் டைம் இந்தியன் ருப்பி டிப்ரிசியேட் ஆகுது. இன்னைக்கு 85 ருபீஸ்ல இருக்கு அப்படின்னா நாளைக்கு ஒரு 95 100 ருபீஸ்க்கு போயிடலாம். ஸோ அப்ப அந்த ஸ்டாக்கும் வளர்ந்துருக்கும். அதை வெளியே வித்ட்ரா பண்ணும்போது டாலர்னால உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜும் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால நீங்க அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்றீங்க. பட் ஒரு அமெரிக்கனுக்கு இது அப்படியே ரிவர்ஸா நடக்கணும். ஸோ அவங்க இந்தியன் ஸ்டாக்ஸ்ல போட்டு என்னதான் வளர்ந்தாலும் அவங்க 85 ருபீஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. நாளைக்கு டாலருக்கு இந்தியன் ருபி 100 ருபீஸ் போயிடுச்சுன்னா அவங்க எடுக்கும்போது அவங்க பெருசா ப்ராஃபிட்டே வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ அதை தாண்டி அவங்க ஏன் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அவங்களுக்கு மார்ஜினலா ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதனால இந்தியன் பாண்ட்ஸ்ல அதிகமா எஃப்ஐ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் ஈக்விட்டில வருவாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுல இருந்து நான் ஒரு கிளியரா ஒரு மித்த பிரேக் பண்றேன். எஃப்ஐ அப்படிங்கிறது நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்லாம் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த எஃப்ஐ ஷார்ட் டேர்ம் ஆர் மிட் டேர்ம் ட்ரேடர்ஸ் தான் இருக்காங்க. ஒரு ட்ரேடர் வாங்கிட்டு விற்கும் போது இன்னொரு எஃப்ஐ வந்து வாங்கிடுறாங்க. அதனால எஃப்ஐயோட பிரசன்ஸ் வந்து இந்தியாவில் ரொம்ப நாளா இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த எஃப்ஐ ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் வித்துட்டு போயிடுறாங்க. ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்து எக்ஸ்ட்ரா அக்குமுலேட் தான் பண்ணுவாங்க. ஸோ எஃப்ஐயோட மைண்ட் செட்டை நீங்க ஒரு ட்ரேடரை கூட தான் கம்பேர் பண்ணுவே தவிர லாங் டேர்ம் இன்வெஸ்டர் கூட கம்பேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோட மோட்டோவை உங்கள்கிட்ட சொல்ல விரும்பினேன். அட் த சேம் டைம் எஃப்ஐயால மார்க்கெட்டை ஒரு வகையில் கண்ட்ரோலே பண்ண முடியும். எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு பிசினஸ் என்ன பண்ண போகுதுங்கிறது இன்சைடர் லெவல்ல இருந்து அவங்க தெரிஞ்சுட்டு மார்க்கெட் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சேர்த்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். வீடியோ பிடிச்சினா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. விக்னேஷ்.